ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, நாம் அமைதியாக உண்மையாக இருந்தாலும் நமக்கு எதிரான சில மனிதர்கள் நம்மளை சூழ்ந்துக்கிட்டு பிரச்சனைகள் அதிகரிக்கம் செஞ்சு நம்ம கோவப்பட வச்சு நம்மளை ஆவேசமான மனிதர்களாக ஆக்க முயற்சி செய்வாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றது தான் இந்த ஆடியோ. நல்லா கேட்டுக்கோங்க. யாருக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா, சும்மா இருக்கிறவனுக்கும் பிரச்சனை வரும், உருப்படியாக செய்கிறவனுக்கும் பிரச்சனை வரும். சும்மா இருக்கிறவனுக்கும் பிரச்சனை தான், உருப்படியான சில விஷயங்கள் செய்கிறவனுக்கும் பிரச்சனைகள் வரும். இதுதான் இந்த உலகத்தோட வாழ்க்கையோட நியதி. அப்போ நம்ம சைடில் நமக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் மனிதர்கள் மூலமாக வருது. எப்போ பார்த்தாலும் மனுஷங்க நம்மளை கோவப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ நாம் எதிர்த்து பதில் சொல்கிறோம், இல்லைன்னா மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத உங்கள் மனசாட்சி காட்டி கொடுத்துட்டோம். அதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அப்போ உங்கள் மனசாட்சி நீ கரெக்டாக தான் இருக்க, ஆனால் உன்னை சுற்றி இந்த மனிதர்கள் உன்னை மட்டப்படுத்த பார்க்குறாங்க அப்படின்னா, நீ அந்த மனுஷனுங்களோட வார்த்தைகளை எதுக்கு உன் மைண்டுக்குள்ளே கொண்டு வர? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ எதை கவனிக்கிறையோ அதுவாக நீ ஆகிற. அப்போது என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன சிக்கல்களை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா அந்த சிக்கலுக்குள்ளே நீங்கள் மாட்டிப்பீங்க. அதில் இருந்து வெளிவருவது ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் கவனிக்காமல் போங்க. ஏன்னா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வேலை அதிகமாக இருக்கு. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லிக்கிட்ட காலத்தை கடத்துறதுன்றது வாழ்க்கைக்கு ஒத்து வராது. ஒருவேளை உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வேலைகள் இல்லை அப்படின்னா, நீங்கள் ஆற அமர உட்காந்து உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க கிட்ட நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டே இருங்க. இல்லைன்னா மனசுக்குள்ளே அதை போட்டு வச்சுக்கிட்டே இருங்க. இந்த ரெண்டும் உங்களுக்கு கஷ்டமான இடத்த தான் கொடுக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி பலர் இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்குறாங்க. நான் உண்மையாக இருக்கும்போது என்ன இப்படி பேசுகிறாங்க, நான் நேர்மையாக இருக்கும்போது என்ன இப்படி பேசுகிறாங்க. நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, நேர்மையாக இருக்கீங்கன்றதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க. அப்போது அவங்க நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, நேர்மையாக இருக்கீங்கன்றதுக்காக உங்களை தெய்வம் மாதிரி போற்றப்படுவதற்கோ, இல்லை நீங்கள் நல்ல மனுஷங்க உங்களை நோகடிக்கக்கூடாது அப்படின்றதுக்கோ யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, நல்லவங்களுக்கு சொல்கிறேன், நான் நல்லது நினச்சி தானே உதவி செஞ்சேன், ஆனால் என் மேலேயே சாக்கடையை பூசுகிறாங்க. பாருங்க, சில பேர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க.
ஆனால் என்னையோ அசிங்கப்படுத்துகிறாங்க. இது நல்லவங்களோட புலம்பல்கள். இதில் இருந்து மீள முடியல இவர்களால். ஏன்னா இவங்க டூ மச் எமோஷ்னல் கேரக்டர்ஸ். நம்ம என்ன சொல்கிறோம், எமோஷ்னல் ஒரு விஷயம் உள்ளே கொண்டு வந்துட்டால் தான் நீங்கள் இந்த கேவலமான விஷயத்துக்கெல்லாம் பதில் சொல்லணும். இது ஒரு கேவலமான விஷயங்கள். அவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா அது கேவலமான செயல். அதுக்கு நீங்கள் பதில் கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. ஒரு சாக்கடை புனித நீர் கூட கலந்தால் அந்த புனித நீருக்கு கெட்டு போயிடும். அவங்க சாக்கடையாக இருக்கட்டும், நாம் புனிதமாக இருப்போமே, நாம் ஏன் அதை சுமக்கணும்? அதுக்கு என்ன அவசியம் இப்போ தேவைப்படுது? எத்தனை மனிதர்கள் உங்களை இந்த மாதிரி அர்ச்சனை மழைகள் பொழிகிறாங்களோ அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. மண்ணுக்கு உரம் எப்படியோ ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கும் இந்த மாதிரியான மோசமான அர்ச்சனைகள் உரமாக தேவைப்படுது. அது இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை. அது இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே இல்லை. நம்ம பாவங்கள் தொடர்கதையாக இருக்கும். இந்த பாவங்களை அழிக்கணும் அப்படின்னு முயற்சிகள் செய்வதில் இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டாக ஒவ்வொருத்தவங்க லைஃப்லேயும் வருது. இதில் இருந்து நாம் கற்றுக்க வேண்டிய விஷயங்களை ஒரு ப்ராட் மைண்டடாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களோட கேள்விகளுக்கு அவங்களுக்கே பதிலடியை சரியான நேரத்தில் கொடுப்பாங்க. நீங்கள் முதல்ல இந்த மனசில் இருக்கக்கூடிய துக்கங்களை தூக்கி எறிங்க. ஏன்னா இது உங்களுக்கு தேவையில்லாதது, இது அவசியம் இல்லாததும் கூட. நாம் என்ன செய்கிறோம், ஒரு கடைக்கு போகிறோம். கடைக்கு போய் நமக்கு தேவையானதை மட்டும்தான் எடுக்கிறோம். தேவையில்லாததை நம்ம எடுக்கிறது இல்லை. ரெண்டாவது, உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய எந்த விஷயத்தையாவது நம்ம எடுப்போமா? அதுவும் நம்ம எடுக்க மாட்டோம். ஆனால் கண்களுக்கு முன்னாடி அத்தனை விஷயங்களும் இருக்கும். ஆனால் நமக்கு என்ன தேவையோ, நமக்கு எது அவசியமாக இருக்கோ, எது நமக்கு நல்லதாக இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம எடுப்போம். மற்றதை நம்ம எடுப்போமா? அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய சொற்களும். உண்மை இருந்தால் எடுத்துக்கோங்க. உங்களை அவங்க மட்டம் தட்டி பார்க்கறதுல அவங்க சந்தோஷம் அடைகிறாங்க அப்படின்னா அதை நம்ம வாழ்க்கைக்கு ஒரு உரமாக எடுத்துக்கிட்டு அதை நம்ம தவிர்த்திடலாமே. நல்லது தானே? நீங்கள் இதுக்கு கவனத்தை செலுத்த என்ன ஆகுது, உங்கள் மனசில் ஒரு விதமான சோகம் வந்துடுது. இதனால் நீங்கள் மீளாத துயரத்துக்கு ஆளாக நேரிடும். உங்கள் கவனங்கள் அதில் போயிடுச்சுன்னா உங்கள் அடுத்த கட்ட ஒரு முயற்சிகள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கும். அடுத்த நாள் வாழ்வதே அடுத்த கட்ட முயற்சி தான். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம வாழ்கிறது சாதாரணது இல்லை. நீங்கள் சுவாசிக்கிற மூச்சு உள்ளேயே தங்கிட்டாலும் இல்லை வெளியில் போனது உள்ளே வராமல் இருந்தாலும் பிரச்சனை. நீங்கள் நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். இதெல்லாம் செஞ்சால் தான் அடுத்த நாளை நம்ம கொண்டாட முடியும், உயிரோடு இருக்க முடியும். ரோட்டில் போகும்போது கவனம் அவசியம். எத்தனையோ வாகனங்கள் வருது. அப்போ அடுத்த கட்ட வாழ்க்கை நாம் தெளிவாக இருந்து உயிரோடு இருந்து உணர்வோடு இருந்தால் மட்டும்தான். அப்போ நம்ம இதை பற்றி கவனத்தை செலுத்தும் போது நம்ம சரியாக சாப்பிட மாட்டோம், தூங்க மாட்டோம். அடுத்தது என்ன, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட சரியாக பேசக்கூட மாட்டோம். ஏன்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வலியை அனுபவிச்சுட்ருக்கீங்க. ஏன் நீங்களே யோசிச்சு பாருங்க. நாம் தப்பு பண்ணியிருந்தா நம்ம மனசு இவ்வளோ வருந்தாது. நாம் தப்பு பண்ணாமல் இருந்ததால தான் நமக்கு மனசு இவ்வளோ வருந்தி இருக்கு. இதுக்கு நீங்கள் காரணம்னு நினைக்காதீங்க. உங்கள் கர்மாக்கள் காரணமாக
இருக்குது. அதுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. வாழ்க்கையில் இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். நாளைக்கு இவங்க உங்களை இப்படி மோசமான விஷயத்தால் அர்ச்சனை பண்ணலன்னா ரோட்டில் போகிறவங்க யாராவது வலுக்கட்டாயமாக உங்ககிட்ட சண்டை போடுவாங்க. இல்லைன்னா நீங்கள் குடும்பத்துக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு மோசமான நிலையும் உருவாகும். அதை திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும். அப்போது இந்த மூலமாக வரக்கூடிய, அதாவது குடும்ப உறவுகள் மூலமாக வரக்கூடிய மோசமான அர்ச்சனைகள் அவங்க மூலமாக நமக்கு சேரும். ஆக மொத்தம் கணக்கின்படி இதை நீங்கள் சுமக்கணும். அப்போ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். கவலைப்பட மாட்டீங்க. அந்த கவலையே இல்லாமல் இருக்கும். ஒரு ஆழமான வாழ்க்கை, ஆழமான அன்பு உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களை ஒதுக்கினவங்களை பற்றி நீங்கள் கவலைப்படவோ இல்லை அவங்க மேலே கோபப்படவோ கூட மாட்டீங்க. எப்பயுமே ஒரு ஆனந்தமான மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க. பாருங்க, லைஃப்ன்றது இந்த ஜென்மத்தில் இவர்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் மாற்றவே முடியாது. நம்ம அம்மா அப்பாவை மாற்ற முடியுமா? கூட பிறந்தவங்களை மாற்ற முடியுமா? லைஃப் பார்ட்னரை மாற்ற முடியுமா? பெத்த குழந்தைகளை மாற்ற முடியுமா? நண்பர்களை மாற்ற முடியுமா? நண்பர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு பழகின நண்பரை பழகாத மாதிரி எதுவும் மாற்ற முடியாது. எது எதெல்லாம் நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்களோ, எது எதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அது எந்த காரணத்தை கொண்டு யாராலையும் மாற்றவோ மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. ஸ்கூல் படிக்கும்போது நம்ம சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருப்போம். சில பேர்கிட்ட எதிரியாக இருந்திருப்போம். இன்றைக்கும் அந்த ஸ்கூல் டேஸ் நமக்கு ஞாபகம் வரதானே செய்யுது. வயசு 80 ஆனாலும் என்ன, 18 ஆனாலும் என்ன. எல்கேஜி யூகேஜியில் படிக்கும்போது நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கிறவன் நம்மளை மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ அடி பிரிச்சிருப்பாங்க பாருங்கள் நம்ம டீச்சர்ஸ். இன்றைக்கும் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஸோ அப்போ அந்த பையனே இல்லாமல் ஆக்கிட முடியாது. அந்த பையன் உங்கள் கூட எங்கேயோ இல்லை, வேறு எங்கே பக்கம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உங்கள் மனசில் இப்போ நான் சொன்ன உடனே உங்களுக்கு வந்துட்டு போகும் ஒரு கேரக்டர்ஸ். இதெல்லாம் கடவுள் கொடுத்த மனிதர்கள். இவர்கள் சிலர் ஆதரவாக இருப்பாங்க, சிலர் எதிராக இருப்பாங்க. இன்றைக்கி எதிர்க்கிறவங்க நாளைக்கு ஆதரவு கொடுப்பாங்க, இன்றைக்கி ஆதரவு கொடுக்குற நாளைக்கு எதிர்ப்பாங்க. இது நடக்கும். எனக்கு இவங்க ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. நான் இவ்வளோ தூரம் நல்லதை செஞ்சுருக்கேன், என்னை கோபப்படாமல் வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. என் மேலே இவர்கள் கோபமே படக்கூடாது, நான் என்ன தப்பு பண்ணேன், அதனால் நான் மனசு உடஞ்சி போய் நிற்கிறேன் அப்படின்னு நினச்சி ஏங்குறதும் தப்பு. இது தப்புன்னு நினச்சிக்கோங்க. இதுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக வரல. அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, நீ பொறுத்துப்போ. நாம் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கோம், அதுக்கு தகுந்த விளைவுகளை தான் நான் இப்போ சம்பாதிக்கிறேன்னு நினைங்க. நீங்கள் பொறுத்துப்போன்னு சொல்லி 10 பேர் உங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்கன்னா உங்கள் மனசு என்ன தெரியுமா தோணும்? உங்களை எதிர்க்கிறவங்களை நீங்கள் பழி வாங்கணும், அவங்க மேலே கோபமாக இருக்கிறத தக்க வச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆறுதல் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா இந்நேரம் அந்த மனுஷன் செம்மையாக வாழ்ந்திருப்பான். அவங்களாம் அப்படிதான், ஓ நல்ல மனசு எனக்கு மட்டும்தானே தெரியும், விடு அவங்களாம் அனுபவிப்பாங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் சுற்றிலும் நமக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதனால் எந்த ஒரு இடத்துக்கும் நம்ம போக முடியாது. ஆமாம், அப்படி தான் பேசுவாங்க. உன் கர்மா அப்படி, என்ன பண்ண போகிற? உன் மனசில் நீ உண்மையான மனிதனாக இருக்கியா, கடவுளுக்கு பிடிச்சமான குழந்தையாக இருக்கியா? இருக்கன்னா அதை விடு. உன்னோட பாவங்கள் குறையுது. உன்னோட பாவத்தை அவங்க சுமக்க ரெடியாக இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற? இந்த மாதிரியான மைண்ட் செட்டை உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா சாயப்பா சந்தோஷத்தில் அவர் அங்கே ஆனந்த நடனம் ஆடுவார். பா எப்பேற்பட்ட குழந்தைப்பா என் குழந்தை உண்மையாக இருக்கிறதால
அந்த கஷ்டத்தை கூட எப்படி எடுத்துக்கிறாங்க, ஒரு பரிபூர்ண சந்தோஷத்தை எடுத்துக்கிறாங்களே. அந்த அளவுக்கு என் குழந்தை முதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்களே. அப்போ என் குழந்தைக்கு நான் இன்னும் பொறுப்புகளை நிறைய சுமக்கணும், கொடுக்கணும் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, சாதாரண ஆளாக ஒர்க் பண்ணுறீங்க. யாராவது அது மாதிரி ஒரு ப்ரொமோஷனில் வந்திருக்கீங்களான்னு பாருங்கள். நல்ல டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுறீங்க, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க. எல்லாராலையும் போக முடியுதா? இல்லை. ஏன் உங்களால் மட்டும் போக முடியுதுன்னா, நீங்கள் அந்த அளவுக்கு அதில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கு, நல்ல முயற்சி செய்கிறீங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்குறீங்க. அதனால் உங்களோட மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு அடுத்தடுத்த போஸ்டிங் கொடுக்குறாங்க. உங்களால் எல்லா இடத்துலையும் அந்த திறமையாக அந்த வேலையை செய்ய முடியுதுன்றதை ப்ரூஃப் பண்ணுறீங்க. எப்படி? உங்கள் செயல்கள் மூலமாக. அதனால் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு அடுத்தடுத்த போஸ்டிங் கொடுக்குது. சாதாரண கிளர்க்காக இருக்கிற நீங்கள் இன்றைக்கி மேனேஜராக உட்காந்துருக்கீங்க, இல்லை மேனேஜருக்கு மேலே கூட போயிடலாம். எப்படி பாசிபிள்? அதுதான் இங்கேயும். அதாவது வாழ்க்கை அப்படின்ற ஒரு உள்புறமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை, வெளிப்புறமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை. வெளிப்புறமாக இருக்கிற வாழ்க்கை தான் இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக பார்த்துட்ருக்கோம். இந்த வெளிப்புறமாக இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு மேனேஜர் அவங்க இவங்க மனிதர்கள் இருப்பாங்க. ஆனால் உட்புறமாக இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு முதலாளியாக இருக்கிறது நம்ம சாயப்பா. குடும்பத்தில் இந்த கஷ்டத்தெல்லாம் நீ தாங்கி வந்திருக்க, ஆனால் உன் மனசில் எந்த விதமான வருத்தமும் இல்லை, எந்த காயமும் ஏற்படலை. இதுக்கு முன்னாடி சின்ன ஒரு விஷயத்த சொன்னால் கூட உன்னால் தாங்கிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுக்கு நீ ஆளாகி இருக்கும்போது என் அப்பா இருக்காருன்னு சொல்லி கொஞ்சம் கூட உன் மனசில் அதை காயப்படுத்தவே இல்லையே அப்படின்னு சாயப்பாவை நினைக்க வைக்கக்கூடிய குழந்தையா நாம் இருந்துட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு நீங்கள் எத்தனையோ பிரார்த்தனைகள் வச்சுருக்கீங்க இல்லையா? இது நடக்கணும், அது நடக்கணும், வீடு கட்டணும், நிறைய பேருக்கு சேவை செய்யணும், இதெல்லாம் நினைக்கிறீங்க இல்லையா? அது அத்தனையும் ஒரு நாள் அந்த கனவு நிறைவேறும். எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது தெரியுமா? தொடர்ந்து உங்கள் உறவுகளால், குடும்ப மனிதர்களால் நீங்கள் நசுக்கப்பட உங்கள் வாழ்க்கை விரிவடைஞ்சிக்கிட்டே போகும். ஒரு நாள் சட்டுன்னு ஒரு கிஃப்ட்டு வர கிடைச்ச மாதிரி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். சாயப்பான்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் விடுவீங்க. அந்த ஆனந்த கண்ணீரில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை சாயப்பா எந்த மனுஷங்க மூலமாவது கொடுப்பாரு. நான் அனுபவிச்சிருக்கேன். ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருக்கு. சொந்தங்கள் ஒதுக்கி வச்சாங்க. சொந்தங்கள் என் ஃபோனை பார்த்தா பயந்துடுவாங்க. ஐயோ இவன் ஃபோனா எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா நான் அந்த லெவலில் வச்சுக்கிட்டேன் நம்ம ரிலேஷன்ஷிப்பை. ஆனால் இன்னைக்கு அந்த நெருக்கடி இல்லை. ஏன்? ஏன்னா வாழ்க்கையில் சில கர்மாக்களை நம்ம அனுபவிச்சு ஆகணும். அன்னைக்கு எதிர்த்தவங்க இன்னைக்கு ஆதரிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. அவங்க ஆதரிக்கிறாங்களா ஆதரிக்கலையான்னு அளவு யோசிக்கிறதுக்கு கூட எனக்கு நேரம் கிடையாது. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நோ வே, அதுக்கு நேரமே இல்லை. நேரமே இல்லாத அளவுக்கு ஒரு பிஸி ஷெடியூலை இங்கே சாயப்பா எனக்கு கொடுத்துருக்காங்க. வருத்தப்பட்ட நாட்களில் நான் மேலும் மேலும் பலகீனமான, வருத்தப்படாத நாட்களில் நான் மேலும் மேலும் பலசாலியான. இதுதான் என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பலகீனமாகறீங்க. உங்கள் பலகீனமாக்க நீங்கள் விரும்புகிறதா இருந்தா நீங்கள் பலகீனமாயிட்டே இருங்க. இல்லை அப்படின்னா வருத்தப்படாதீங்க. நீங்கள் வருத்தப்படலைனாவே பலசாலியாக மாறுவீங்க. இதுக்கு பூஸ்ட்டோ ஹார்லிக்ஸை குடிச்சு நீங்கள் பலசாலியாக ஆகணும் அப்படின்லாம் இல்லை. வெறும் ஒரு கப்பு தண்ணி போதும். சில பேர் பார்த்தீங்கன்னா உடம்பு எனர்ஜிக்காக, சத்துக்காக பெரிய 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 இம்பார்ட்டன்ட் அது இதுன்னு சொல்லி குடிப்பாங்க. ஆனால் பலகீனமாகவே இருப்பாங்க.
ஏன்னா மனசில் ஏகப்பட்ட கவலை. வெறும் வெந்நீரை குடிக்கிறவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன்னா மனசில் கவலை இல்லை. அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு வருத்தத்தையும் ஏற்படுத்தலை. உங்ககிட்ட உண்மை இருக்குன்னா கடவுள் இருக்காங்கன்னு அர்த்தம். நேர்மை இருக்குன்னா கடவுள் இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் சொத்தையே இழந்த நீங்கள் நடுத்தெருவில் வந்து நின்னா கூட உடனே பயந்துடாதீங்க. நடந்தால் நடக்கட்டுமே. இந்த ஒரு சொத்து இழந்து நீங்கள் நடுத்தெருவுக்கு வந்து நின்னாலும் கடவுள் என்னை காப்பாரு, எனக்கு வருத்தம் இல்லை, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கும் தங்குறதுக்கு இடமும் என்னோட சாயப்பா கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா சாயப்பா உங்கள் மனதை பார்த்து இன்னைக்கு ஒரு சொத்து மட்டும்தான் இல்லை, அதனால் நீங்கள் நடுத்தருக்கு வந்தீங்க, இனி மேலும் மேலும் சொத்துக்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதுதான் சாயப்பாவுடைய அருள். ஆனால் நீங்கள் உண்மையானவர்களாக இருக்கணும். திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். உண்மையானவர்களாக இருக்கணும். கடவுளுக்கு பிடிச்சமான மனிதர்களாக இருந்தால் மட்டுமே இதுக்கு வாய்ப்பு, இல்லைன்னா இதுக்கு வாய்ப்பே கிடையாது. சில பேர் நல்லா குடிச்சிட்டு நான் நடுத்தூரில் வந்துட்டேன் அப்படின்னா இன்னமும் மோசமான இடம் கிடைக்க தான் போகுது. அப்படி கிடையாது. உங்கள் வாழ்க்கையை நல்ல விதமான வாழ்க்கையை நல்ல விதமான போராட்டத்துக்கு போராடி நீங்கள் தோத்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வேற லெவலில் போக போகிறேன். இப்போ இருக்கிறத விட 10 மடங்கு எனக்கு பலம் அதிகரிக்கும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும். அதுக்கு தான் இந்த வார்த்தைகள் உங்கள் காதுக்கு போய் சேருது. அதை விட்டுட்டு இந்த ஆறுதல் இது அது 10 பேர்கிட்ட சொல்லாதீங்க. இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க, அது வேண்டாம். அதனால் உங்களுக்கு மறுபடியும் மன நிம்மதி இழக்கத்தான் போவீங்க. எந்த ஆறுதலும் எந்த மனுஷனாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா எந்த மனுஷனுக்கும் வாழவே தெரியல. யாருக்காவது வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி அமைச்சுக்கணும்னு கேட்டு பாருங்க. அவங்களுக்கு ஃபேவரான விஷயத்தை மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர உண்மையான விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தெரியாது. வாழ்க்கையில் அடிப்பட்டவனுக்கும் மிதிப்பட்டவனுக்கும் இருக்கக்கூடிய வலி, அதிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப பலம் வாய்ந்தது, உண்மையானது. அதனுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே, அது மிக மிக துல்லியமானது. அதை நீங்கள் வாழ்க்கையில் 100% பயன்படுத்தினீங்கன்னா 300%க்கு மேலே உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்படையும், விரிவடைஞ்சிக்கிட்டே போகும். இயற்கையை ரசிங்க, கடவுளோட நாமத்தை ஜெபிங்க, கடவுள் கூட சந்தோஷமான நேரத்தை உருவாக்குங்க. உங்கள் மனசில் இந்த மாதிரியான மோசமான கஷ்டமான விஷயத்தை வச்சு அதை அர்ச்சனை பண்ணாதீங்க, பூஜை பண்ணாதீங்க. உங்களுக்கு மனசில் காயம் வந்துடுச்சா, அந்த காயத்தை வளர விடாதீங்க. அதுக்கு மருந்து போடுங்க. மருந்து சாயப்பாவோட பாடல், ஆரத்தி, நல்ல வார்த்தைகளை கேட்கறது, கவலையே இல்லாமல் சிரிக்கிறது, உங்கள் மைண்டை மாற்றுறதுக்கு உண்டான அத்தனை முயற்சியும் நீங்கள் செய்யணும். இல்லைன்னா நீங்கள் அப்படியே சிக்காயிடுவீங்க. உங்களுக்கு நோய்கள் வந்துடும். மனசில் பாரம் அதிகரிக்க அதிகரிக்க இருக்கக்கூடிய நோய்கள் இன்னும் அதிகரிக்குதா இல்லையா? உங்கள் மனசில் பாரங்கள் இருக்கும்போது உங்களை உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும். நீங்கள் மாத்திரை போடுறீங்க, சாப்பிட்றீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அப்போ எப்படி இந்த சோர்வுனா மனசில் இருக்கக்கூடிய பாரம். இதெல்லாம் நம்ம விலை கொடுத்து வாங்கணுமா என்ன? இந்த வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உங்களை சுற்றியும் ஒரு எதிர்ப்பு கூட்டணி உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கும். இதை நீங்கள் முறியடிக்கவே முடியாது. இதை நீங்கள் முறியடிக்கணும்னா நீங்கள் பிறக்கவே கூடாது. பிறந்தா இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி இதில் இருந்து மீண்டு வந்தால் தான் பிறப்பு இருக்காது. அப்போ கர்மாக்களால் ஏற்படக்கூடிய சங்கடங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு தீர்வே
நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எதிரி நாட்டு மன்னன் நம்ம நாட்டுக்கு போர் எடுக்க வராங்க அப்படின்னா இதுக்கு என்ன தீர்வாக இருக்கும்? அவன் வந்துட்டான், அவன் போர் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டான். இப்போ நீங்கள் சமாதானமாக போனால் அவனுக்கு அடிமையாகிற மாதிரி. அப்போ எதிர்த்து போரிடணும். இப்போ போரிடுறதுக்கு என்னென்ன பண்ணணும்? அங்கேயும் மனிதர்கள் தான், ரோபோட்டிக் வந்து சண்டை போடல. இங்கேயும் மனிதர்கள் தான், இங்கேயும் ரோபோட்டிக் இல்லை. அப்போ மனசையும் உடம்பையும் பலப்படுத்தி நம்ம நாட்டை மீட்க கடைசி வரைக்கும் போராடுனா கண்டிப்பாக நம்ம நாட்டை மீட்டிடலாம். ஒரு சேதம் வரும், வராமல் போகாது. நான் சொல்கிறது படையில் சொல்கிறேன். அதே மாதிரி தான் வாழ்க்கையை எதிர்த்து போராடும் போது நம்ம அடிப்படை தான் செய்யும், வலிக்க தான் செய்யும். அதை எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்கணும். அதை கண்டுக்காமல் போராட தான் உங்கள் வாழ்க்கையில் வரலாறு காணாத சந்தோஷத்தை நீங்கள் பெற முடியும். மனசு உங்களுக்கு பாரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிக்குதோ அதை பண்ணுங்க. நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும், மறக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. இந்த நம்பிக்கை இந்த உள்ள அந்த டானிக்கை குடித்தாதான் அது போகும்னா அதுதான் உங்கள் டானிக். உங்களுக்கு பிடிச்ச ஸ்பீச்சை கேளுங்க, பிடிச்ச புக்கை பாருங்க, உங்கள் மனசை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் மனசுக்கு நீங்களே ஒரு சக்தியான வார்த்தையை கொடுங்க. ஆமாம், எதிர்ப்புகள் இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இல்லைன்னா இன்னொருத்தர் இல்லை, இதை அவங்க வாயை திறக்கலை அப்படின்னா இன்னொருத்தவங்க என்னை கஷ்டப்படுத்த வரதான் போகிறாங்க. இதை தாண்டி தான் நான் வாழணும், அதுதானே என்னோடய வாழ்க்கை, அப்படி தானே எனக்கு வாழ்க்கை இருக்குது, நான் அதை அனுபவிச்சுட்டு போகிறேன், என்ன தப்பு அப்படின்னு எதிர்கேள்விகளை நீங்கள் கேட்கணும். அப்படி கேட்க தான் உங்களுக்கு பதில்கள் கிடைக்கும். நல்லா பாருங்க, தேடுனா அதில் சுவாரஸ்யம் இருக்கு. தேட நீங்கள் பலதை கண்டறிவீங்க. நம்ம வீட்டில் ஒரு பொருளை எங்கேயோ மறந்து வச்சிட்டோம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுன்னா அடுத்த நாளைக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தேடுவீங்க. நீங்கள் தேடும்போது 4-5 பொருள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஆக இது இங்கே இருக்குதா அங்கே இருக்குதான்னு. நீங்கள் தேடுறதுக்கு காரணமே ஏற்கனவே நீங்கள் தொலைச்சதை மறுபடியும் தேடுறத அத்தனை விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். தேடுனா தான் கிடைக்கும், தேடாமல் உட்காந்தா கிடைக்காது. யாரு கொடுப்பாங்க? அப்போ உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட தேடுதல்கள் தேடிக்கிட்டே இருக்கும்போது தான் இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வுகள் மூலமாக ஏற்பட்ட காயத்தை தாண்டி போக முடியும், கடந்து போக முடியும், அதுக்கு மருந்து போட முடியும். அது மூலமாக நம்ம பலகீனம் இல்லாமல் இருப்பதற்கும் ஒரு வாய்ப்புகளை அது கொடுக்கும். இதையெல்லாம் புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்க வேண்டியது உங்கள் கடமை. அதே மாதிரி நம்ம ஒரு ஆடியோ கொடுத்துருந்தோம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, நைட்டு 10 to 11 சாயப்பா மருந்து பூசக்கூடிய நேரம் அப்படின்னு. நான் இதை வெளியில் சொல்லக்கூடாது. கிட்டத்தட்ட நம்ம அன்பே சாயில 50க்கும் மேற்பட்ட சாய்ராம்ஸோட வாழ்க்கையில் பெரிய 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 மாற்றங்கள் நடந்திருக்குது. மருந்து மாத்திரை இல்லாமல் யாரெல்லாம் அன்பே சாயில் இருக்கக்கூடிய விஷயத்தை சந்தேகப்படாமல் அதை செய்வதற்கு எந்த சலிப்பும் காட்டாமல் முயற்சிகள் செய்கிறீங்களோ அவங்களுடைய வெற்றி பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த ஆடியோ கொடுத்து இன்னைக்கு 3வது நாள் நம்ம டாக்டர் சாய்பாபான்னு சொல்லி போஸ்ட் போடுறோம். அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. இன்றைக்கி 3rd day. இந்த 2 நாள் முடிஞ்சிருக்குது. இந்த 2 நாளில் 50 பேருக்கு பெரிய ஒரு மிராக்கிள்ஸ் நடந்திருக்குது. அதனால் இதை தொடர்ந்து நம்ம செய்கிறோம். 10 to 11 அவர் உங்கள் காயத்துக்கு மருந்து போடக்கூடிய நேரம். தயவு செய்து விழித்திருங்கள். அண்ணா நான் 9 மணிக்கு தூங்குவேன், தூங்காதீங்க. 8 மணிக்கு தூங்குவேன், தூங்காதீங்க. 8 மணிக்கு தூங்குங்க, 10 மணிக்கு அலாரம் வைங்க. சாய்ப்பா வர நேரம் 5 நிமிஷம். நான் அவரோட பூஜை ரூமில் போய் உட்காருங்கன்னு சொல்லலை. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே அமர்ந்து கண்களை மூடி சாயப்பா நமக்காக மருந்து தயார் பண்ணிக்கிட்டு
நமக்கு எங்கே காயங்கள் இருக்கோ அங்கே மருந்து போட்டுக்கிட்டு இருக்காரு, மருந்து போட்டு முடிச்சிட்டாரு. அந்த நம்பிக்கையோட நீங்கள் தூங்குங்க. நான் வேறு எதுவுமே கேட்கல. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே உட்கார சொல்கிறேன், அவ்வளோதான். அது எப்படி வேணாலும் உட்காந்துங்க, சேரில் உட்காந்துக்கோ, ஆனால் நிமிர்ந்த மாதிரி உட்காந்துக்கோங்க. அதிகபட்சம் 5 நிமிஷம். நான் 5 minutes அப்படிலாம் சொல்லலை. 2 நிமிஷத்தில் இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி அந்த எமேஷ் பண்ணிக்கோங்க. அதான் உண்மையாக நடக்குது. அது ஒரு வெள்ளை வேஷ்டி, ஒரு வெள்ளை ஷர்ட்டு, அம்மிக்கல்லில் மூலிகையை அரைச்சிக்கிட்டு இருக்காரு உங்கள் காயத்துக்கு மருந்து போட. அந்த நீங்கள் ப்ரே பண்ண அந்த மெடிடேஷன் ப்ரே பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் அத்தனை விஷயங்களும் நடக்குது. ஸோ நோய்கள் சீக்கிரமாக குணமாகும். ஆனால் உங்கள் கர்மா தடுக்கும். 10 மணிக்கு தூங்குறவங்க கூட 8 மணிக்கு தூக்கம் வருதா? பி கேர்ஃபுல். கர்மா. இதை மறுபடியும் சொல்கிறேன், இது விளையாட்டாக நினச்சிங்கன்னா இது எதையுமே செய்ய முடியாது. இதை நம்பிக்கை வச்சு செஞ்சு பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் சாயப்பா கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னும் ஏகப்பட்ட டிப்ஸ் அன்பை சாயில் வரப்போகுது. ஆனால் சத்தியமாக எனக்கு தெரியாது. எப்போ அவர் என்னை வச்சு சொல்லணும்னு நினைக்கிறாரோ அப்போ கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ இந்த ரகசியத்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இந்த ரகசியம் யாருக்கு தெரியணும்? எனக்கு, உங்களுக்கு, சாயப்பாவுக்கு. வேற யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு தெரியலாம், சாயப்பாவுக்கு கண்டிப்பாக தெரியணும், அண்ட் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கும் சாயப்பாவை தாண்டி எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் என்ன நடக்குது, எப்படிப்பட்ட மிராக்கல்ஸ் இருக்குதுன்னு. அதனால் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு உற்சாகத்தை கொடுக்கறது தான் இந்த அன்பே சாய். இதில் பலம் வாய்ந்த மனிதர்கள் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறோம். பலகீனமான மனிதர்கள் பலமான மனிதர்களாக மாறுவதற்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் மட்டுமே. நீங்கள் பலமான மனிதர்களாக மாறுவங்கிற நம்பிக்கையோட ஒவ்வொரு ஆடியோவும் உங்களுக்காக உருவாக்கப்பட்டதுன்ற ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் கேளுங்க. வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா.